Hello students, welcome back to Karthik Max. 11th standard students, Business Max Chapter 3 Analytical Geometry pair of straight lines concept நம்ம ஃபுல்லாவே பார்க்க போறோம். இந்த செஷன் பொறுத்த அளவுக்கு இன்ட்ரோடக்ஷன் லெக்சர், அதாவது உங்களுக்கு இதை பத்தி எந்த ஐடியாவுமே இல்லை, நான் இப்பதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சாப்டரே படிக்க போறேன் அப்படின்றவங்க உங்களுக்கு ரைட் ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து சொல்லி தர போறேன். லெக்சர்ஸ் இன்ட்ரோடக்ஷன் என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போறோம் அதை பார்த்துட்டு எக்ஸாம்பிள் சம்ஸ் எக்ஸசைஸ் சம்ஸ் தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் எவ்ரி ஒன் இஸ் கெட் ரெடி. உங்களுக்கு வந்து டவுட் இருக்கு அப்படின்னா வீடியோ பொறுமையாக கவனிங்க. இல்லை நான் ஸ்லோவா போற மாதிரி தெரியுது அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம், வீடியோவை ஃபாஸ்டா வச்சு கூட பார்த்துக்கலாம். ஸோ இட் இஸ் இன் யுவர் ஹேண்ட் தான். ஸோ உங்களால வந்து எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ண முடியுமோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ரெக்கார்டட் செஷன் தான். ஸோ இட் இஸ் இன் யுவர் கன்வீனியன்ட். ஓகேங்களா? ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் டைரக்ட்லி. என்னென்ன ஃபார்முலாஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ நார்மலா உங்களுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்றது நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல என்ன படிச்சிருப்பீங்கன்னா, ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஈக்குவேஷன் வந்து ax plus by plus c equals to 0. ஸோ இது எதுக்கு அப்படின்னா உங்களுடைய ஒரே ஒரு ஈக்குவேஷனுக்கு, ஒரே ஒரு லைனுக்கான ஈக்குவேஷன், ஒரே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஈக்குவேஷன் வந்து ஜெனரல் ஃபார்ம் ax plus by plus c equal to 0. உங்களுக்கு இந்த டாபிக் படிக்கும் போதே தெரியுது, பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் என்னது? ரெண்டு ஈக்குவேஷன். ஓகேங்களா? சப்போஸ் இது கூடவே இன்னொரு லைனும் கொடுக்குறேன், அது மேபி பேரலா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்செக்ட் ஆகுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனை ஒரே ஈக்குவேஷன்ல தே வில் ரெப்ரசன்ட். அது எப்படி சார்னா அதுக்கான எக்ஸ்பிரஷன் வந்து தே வில் பி ரெப்ரசன்டிங் ஒன்லி இன் டர்ம்ஸ் ஆஃப் யுவர் ஈக்குவேஷன் விச் இஸ் ax ஸ்கொயர் பிளஸ் 2hxy பிளஸ் by ஸ்கொயர் பிளஸ் 2gx plus 2fy plus c is equals to 0. இதை காப்பி பண்ணுங்க. நான் என்னென்னலாம் கொடுக்குறேனோ, நான் இதெல்லாம் வந்து ஃபார்முலான்னு சொல்றேனோ அது எல்லாத்தையும் ஐ வாண்ட் யூ டு காப்பி. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. இதுதான் ஃபார்முலால ஆக்சுவலா இது வந்து ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் யுவர் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் யுவர் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஒரு பேட்டர்ன் நீங்களே பார்த்துக்கோங்க. அங்க ax ஸ்கொயர் 2hxy by ஸ்கொயர். ஓகேங்களா? இது ஒரு பேட்டர்னா எப்படி இருக்கு, ஒரு குவாட்ராட்டிக் பேட்டர்ன்ல இருக்கு. அதுக்கப்புறம் 2gx 2fy plus c equal to 0. ஓகேங்களா? சப்போஸ் இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு ஆரிஜின் வழியா போகுது அப்படின்னா, ஆரிஜின்னா என்னது? எஸ் xy xம் y இன்டர்செக்ட் ஆகுதுல. இப்போ வந்து உங்களோட ஈக்குவேஷன் இப்படி இருக்குன்னா, உங்களுடைய கிராஃப் இப்படி இருக்குன்னா, உங்களுக்கான கொடுக்கப்பட்ட ரெண்டு ஈக்குவேஷனும் சப்போஸ் அதாவது ஸ்ட்ரெயிட் லைன்ஸும் ஆரிஜின் வழியா ஒரு லைன் இப்படி போகுது, இன்னொரு லைன் இப்படி போகுதுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ பை லுக்கிங் வைஸ் யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். ஆரிஜின் வழியா போகுது அப்படின்னா உங்களுக்கான ஈக்குவேஷன் எப்படி மாறும் தெரியுமா? எஸ் எப்படி மாறும் தெரியுமா? வெறும் ax ஸ்கொயர் பிளஸ் 2hxy பிளஸ் by ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 0. இது மட்டும்தான் வரும். காப்பி பண்ணிக்கோங்க. குயிக்கா காப்பி பண்ணுங்க. எஸ், குயிக்கா காப்பி பண்ணுங்க. ஸோ இது எப்போ சார் அப்படின்னா when straight lines pass through or pass via origin. நான் ஷார்ட் நோட்ஸ் மாதிரி தான் கொடுக்குறேன், காப்பி பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் அதுக்கப்புறமா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் ஆட் பண்ணிடுவோம், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு 50 வியூஸும் 10 லைக்ஸும் வரணும். பிடிஎஃப் வேணும்னா இந்த வீடியோவுக்கு 50 வியூஸ் 10 லைக்ஸ் வரணும். அதையே நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ இது பேசிக். ஓகேங்களா? இது பேசிக் ஈக்குவேஷன் ஆஃப் ஜெனரல் ஃபார்ம் கொடுத்துட்டேன், பேர் ஆஃப், அண்ட் தென் உங்களுக்கான ஈக்குவேஷன் when the straight line moves through origin கொடுத்துட்டேன். இது ரொம்ப சிம்பிள் தான். அவங்களுடைய இந்த ஃபர்ஸ்ட் 3 இருக்குல்ல டேர்ம், அது மட்டும் தான் வரும். சரிங்களா? இப்போ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஸ்லோப்ஸ் பார்க்கலாம். இப்போ நமக்கு வெரி வெல் நோன் ரெண்டு ஸ்லோப் தெரியும், அப்படிதானே? ஒரு லைனுக்கு m1, இன்னொரு லைனுக்கு வந்து m2 வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ when slopes are m1 and m2, ரெண்டு ஸ்லோப் இருக்குன்னா இதோடைய ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கும், இதோடைய சம் வந்து எப்படி இருக்கும் நம்ம எழுத போறோம். சரிங்களா? இதோடைய சம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா -2h/b இருக்கும். இதோடைய ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு a/b இருக்கும். இதையுமே காப்பி பண்ணிக்கோங்க, நமக்கு இது யூஸ் ஆகும். சரிங்களா? ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்லோப்ஸ் when pair of straight lines are given. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்லோப்ஸ் when pair of straight lines are given. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இது தாண்டி அவங்க இன்னொன்னுமே கேட்பாங்க. என்ன தெரியுமா கேட்பாங்க? வாட் வில் பி த கண்டிஷன். இப்போ ரெண்டு லைன் இருக்குல்ல, அந்த ரெண்டு லைனும் வாட் இஃப் தே ஆர் parallel
வாட் இஃப் they are perpendicular? எனி ஐடியா? சப்போஸ் உங்களுக்கு வந்து பேரலா இருக்குன்னா காப்பி பண்ணிக்கோங்க. பேரலா இருக்குன்னா இதுக்கான கண்டிஷன் h ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஈக்குவல் டு 0. ஜென்ரல் ஃபார்ம்ல இருந்து நமக்கு h ab எடுத்துக்கலாம்ல, அதோடைய மைனஸ் ஏபி ஈக்குவல் டு 0 வரும். சப்போஸ் இது உங்களுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்குன்னா இதுக்கான கண்டிஷன் ரொம்ப சிம்பிள், a பிளஸ் பி ஈக்குவல் டு 0. ஸோ a பிளஸ் பின்றது யாரு? ஏன்றது யாரு? உங்களுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரையும் உங்களுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயரையும் நீங்க ஆட் பண்ணா 0 வரும்னு அர்த்தம். அப்படி வந்ததுன்னா அந்த ரெண்டு லைனும் பெர்பெண்டிகுலரா இருக்குன்னு அர்த்தம். ஸோ பேரலல்னா என்ன, பெர்பெண்டிகுலர் என்னன்னு தெரியும்ல, பேரலல்னா எப்படி இருக்கும், அந்த ரெண்டு லைனும் இப்படி வரும். இதுதான் பேரலல். பெர்பெண்டிகுலர்னா என்ன அர்த்தம்? நான் சிம்பிள் யா சாரி ஃபார் இட், ப்ளூடூத் மைக் வந்து சார்ஜ் போயிடுச்சு. ஓகே ஃபைன். வாட் ஐ வாஸ் சேயிங் ஹியர் இஸ், பர்பெண்டிகுலரா இருந்ததுன்னா ரெண்டு லைன் நடுவில் 90 டிகிரி வரும். அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஓகேவா? இந்த பிளேஸ்ல திஸ் இஸ் வாட் ஐ வாஸ் எக்ஸ்பிளைனிங் தேர். அண்ட் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா அந்த ரெண்டு லைனும் பெர்பெண்டிகுலரா இருக்குன்னு அர்த்தம். h ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஈக்குவல் டு 0 வந்தா பேரலா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த பேஜ்லயே ஐ வில் பி கிவிங் அனதர் ஃபார்முலா. ரெண்டு லைன் பத்தி பேசும்போது ஆப்வியஸ்லி நமக்கு கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் ஆங்கிளும் கேட்பாங்க, தீட்டா. ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னன்னா tan inverse of modulus plus or minus 2 times h square minus ab. இங்க எழுதணும்ல அதே தான், but you need to put that in the root divided by a plus b. acute angle இருக்கும்போது it is going to be only plus தான். ஓகேங்களா? ஜென்ரலா பிளஸ் ஆர் மைனஸ்னு போட்டுருவோம். ஓகேங்களா? இதுதான் ஆங்கிள் பிட்வீன் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸுக்கான ஃபார்முலா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவுமே நமக்கு இந்த ஃபார்முலா இருக்குல்ல, m1 மைனஸ் m2 டிவைடட் பை m1 plus m2 அங்கிருந்து வந்தது தான். ஓகேங்களா? அதுலேருந்து நீங்கள் டெரைவ் பண்ணீங்கன்னா இது நமக்கு வரும். பட் டெரிவேஷன் நமக்கு இப்போதைக்கு அவசியம் இல்லை, ஃபார்முலா மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனோட ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தோம், ஆரிஜின் வழியாக போச்சுன்னா என்ன ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தோம், அதோடைய ஸ்லோப் ரிலேஷன்ஷிப் பார்த்தோம், பேரலல் பெர்பெண்டிகுலர் கண்டிஷன் பார்த்தோம், அண்ட் தென் ஆங்கிளும் பார்த்துட்டோம். ஓகேங்களா? இன்னும் ஒன்று இருக்கு, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரேண்டமாக ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதுதான் ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்பாங்க. அதாவது என்னன்னா they will be asking about condition for pair of straight lines. ஓகேங்களா? கண்டிஷன் ஃபார் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸுமே கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன சார் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏபிசி ஓகேங்களா பிளஸ் 2 டைம்ஸ் எஃப்ஜிஹெச் மைனஸ் ஏ போட்டுக்கோங்க. நான் ஞாபகம் வச்சு தான் உங்களுக்கு சொல்றேன். ஏ போடுங்க, பி போடுங்க, சி போடுங்க, எஃப் ஸ்கொயர் மைனஸ் ஜி ஸ்கொயர் மைனஸ் ஹெச் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 0. இதை நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கிற லைன் வந்து பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனோடைய ஈக்குவேஷன் புரிஞ்சுக்கலாம். அதாவது ஈக்குவேஷனை கொடுத்துட்டு இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைனான்னு கேட்பாங்க. நான் சொல்றது புரியுதா? நான் மாற்றி சொல்றேன். கான்வர்ஸ்ல கண்டிஷனா வந்து நமக்கு கேட்பாங்க. சரிங்களா? எஸ், ஸ்க்ரீன் பெருசா இருக்கா? ஓகே, நான் மாத்திடுறேன். எஸ், ஓகே ஃபைன். இஸ் கிளியர்? சூப்பர். இதுல இன்னொன்னுமே நம்ம நோட் பண்ணிக்கலாம்ப்பா. இதுல இதையே நம்ம மேட்ரிக்ஸ் மாடல்லையும் போடுவோம். அது என்ன சார் மேட்ரிக்ஸ் மாடல்ல போடுவோம்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் சம்திங் இஸ் 0. அது என்னன்னு தெரியுமா? நான் எழுதி காட்டுறேன் பாருங்க. டிட்டர்மினன்ட் போட்டுக்கோங்க. ஏவை வந்து ஏபிசியை ரைட் தேம் ஆஸ் அ டயகனல் இப்படி எழுதிக்கோங்க. அண்ட் தென் ஹெச் இங்க எழுதணும், ஜி இங்க எழுதணும், எஃப் இங்க எழுதணும், ஈக்குவல் டு 0. நம்ம இதையுமே ப்ரூவ் பண்ணிக்கலாம். எய்தர் நான் மேலே பாக்ஸில் போடுறதை யூஸ் பண்ணலாம், அப்படிலாம் கீழே நீங்கள் இங்கே இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் உங்களுடைய கண்டிஷன்ஸ், இதுதான் உங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் ஒன்லி ஃபார் திஸ் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ நான் கொடுத்த வரைக்கும் நீங்கள் நோட் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இப்போ இங்கே இருந்து தான் வாட் வி ஆர் கோயிங் டு டூ ஹியர் இஸ் ப்ராப்ளம் சால்விங். இதை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுட்டீங்கன்னா இங்கேருந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ஒன்றா பார்க்கலாம். சரியா? ஷால் வி ஸ்டார்ட்? சம்ஸ்குள்ள போயிடலாமா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.10. ஃபைண்ட் த கம்பைன்டு ஈக்குவேஷன் ஆஃப் டூ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ உங்களுக்கு இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைனோட தனித்தனியான ஜென்ரல் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சி கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து கம்பைன்டு கேட்குறாங்க. கம்பைன்டு பண்றதுக்கு ரொம்ப ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம்லாம் கிடையாது. ஜஸ்ட் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க போதும். ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க. 2x plus y minus 1 times x plus 2y minus 5 is equals to 0. ட்ரைனாமியல் தானே, மல்டிப்ளை பண்ணுங்க.
ஸோ 2x இன்ட்டு எக்ஸ் ஒன்றுனா பண்ணுவோம்ல 2x இன்ட்டு எக்ஸ் 2x இன்ட்டு 2y 2x இன்ட்டு -5 பண்ணுவோம்ல ஸோ அந்த மாதிரி நார்மலாக மல்டிப்ளை பண்ணுங்க ஸோ 2x இன்ட்டு எக்ஸ் என்ன ஆகும் 2x ஸ்கொயர் 2x இன்ட்டு 2y என்ன வரும் 4xy 2x இன்ட்டு -5 -10x அடுத்து yக்கு x இன்ட்டு y xy y into 2y you will get 2y square y into -5 you will get -5y அடுத்து -1 into x minus x -1 into 2y minus 2y -1 -5 plus 5 is equals to 0 so simplify பண்ணி எழுதுங்க பாப்போம் 2x square plus 4xy அடுத்து y square term எழுதுறேன் so 2y square அடுத்து x term பாருங்க minus x இது ஒரு xy ஸோ இது ஓகே இதுவே நமக்கு 5 இருக்கு அந்த இடத்துல ஸோ ஐ கேன் ரைட் திஸ் ஆஸ் சம் 5 எழுதிக்கலாம் ஏன்னா xy வந்து ரெண்டு டேர்ம் இருக்குல்ல இது ஒரு xy டேர்ம் இருக்குல்ல ஸோ ஐ கேன் ரைட் திஸ் ஆஸ் 5xy டேரெக்டாக போட்டுறேன் எக்ஸும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா -10x இருக்கு இங்கே -x இருக்கு விச் வில் கிவ் மீ -11x அடுத்து ஒய்யும் சிம்பிளிஃபை பண்ணால் -7yன்னு வரும் கடைசியாக கான்ஸ்டன்ட் 5 மட்டும்தான் இருக்கு இஸ் ஈக்குவல்ஸ் டு 0 ரெண்டு ஸ்டெப் தான் ஆன்சர் முடிஞ்சிருச்சு சிம்பிள் நார்மலாக ரெண்டு கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணிங்கனாலே யூ வில் கெட் த ஆன்சர் இவ்வளோ தான் உங்களுடைய எக்ஸாம்பிள் 3.10 அடுத்த சம் போயிடலாம் டக்கு நான் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் சரியா செகண்ட் கொஸ்டின் பாருங்க எஸ் இது நான் கண்டிஷன் கொடுத்தேன்ல அதை பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின்மா எஸ் ஷோ தட் த ஈக்குவேஷன் ரெப்ரசன்ட்ஸ் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்னு கேட்குறாங்க ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஜென்ரல் ஃபார்ம் எழுதிக்கோங்களேன் நம்ம ஜென்ரல் ஃபார்ம் என்னது ax ஸ்கொயர் general form வந்து we have ax square plus 2hxy plus by square அடுத்து என்ன எழுதுவோம் 2gx plus 2fy plus c is equals to 0 ஓகேங்களா இதை you just comparing with the question comparing with நம்ம question என்னது 2x square plus 5xy plus 3y square plus 6x plus 7y plus 4 equal to 0 we get அதாவது இதை கம்பேர் பண்ணும் பொழுது நமக்கு இப்போ எல்லாமே கிடைக்கும் இது a வேல்யூ b வேல்யூ எல்லாமே எழுதணும் ஸோ அப்போ a யார் பாருங்க a இருக்கிற பிளேஸ்ல இங்கே என்ன இருக்கு 2 இருக்கா அடுத்து b இருக்கிற பிளேஸ்ல இங்கே என்ன இருக்கு இங்கே b என்ன இருக்கு 3 இருக்கு அடுத்து 2h வந்து 5 நல்லா கவனிங்க 2h வந்து உங்களுக்கு 5 which means h is equals to 5/2 அடுத்து 2g இருக்கிற இடத்துல 6 இருக்கு ஸோ 2g ஈக்குவல் டு 6ன்னா அப்போ g உடைய வேல்யூ 6/2 3ன்னு கிடைக்கும் அடுத்து 2f வந்து உங்களுக்கு 7 இருக்கு 2f ஈக்குவல் டு 7 which means f is equals to 7/2 அண்ட் கடைசியாக c வந்து கான்ஸ்டன்ட் which is your 4 ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் கொடுத்துருக்கிற கேள்வியிலிருந்து யூ நீட் டு கம்பேர் அண்ட் ரைட் டவுன் ஆல் தி ஏபிசி GFH எழுதிக்கணும் FGH எழுதிக்கணும் இது கிளியரா சூப்பர் இப்போ நமக்கு கண்டிஷன் என்ன கண்டிஷன் ஃபார் given equation B equation of pair of straight lines இது நீங்க ஒரே லைன்ல எழுதிக்கலாம் ஓகேங்களா நான் ஸ்டார்ட் ஃபார்ம்ல எழுதுறேன் என்னமா கண்டிஷன் நமக்கு ABC plus 2FGH minus AF square BG square CH square equal to 0 கொடுத்த ஞாபகம் இருக்கா இல்லையா ஏதோ நீங்க ஈக்குவேஷன் வச்சு போடலாம் இல்ல அந்த மேட்ரிசஸ் டிட்டர்மினன்ட்ல வச்சு போடலாம் இட் இஸ் யுவர் சாய்ஸ் சார் நான் ஈக்குவேஷன் வச்சு போறேன் சார் சப்ஸ்டிட்யூட் பண்றேன் சார் ஈஸி சார்னா பண்ணுங்க அப்படி இல்லை சார் எனக்கு கஷ்டமா இருக்கு நான் மேட்ரிசஸ்ல பண்றேன் சார் எனக்கு மேட்ரிசஸ் நல்லா வரும் சார் அப்படின்னா அதுல பண்ணுங்க இட் இஸ் பியூர்லி யுவர் சாய்ஸ் தான் சரிங்களா ஸோ A இன்டூ B இன்டூ C சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க என்ன ஆகும் 2 இன்டூ 3 இன்டூ C வந்து என்னவா 4 பிளஸ் 2 டைம்ஸ் FGH என்னது 7/2 5/2 into 3 minus AF square so 2 times F square என்ன ஆகும் 49/4 வரும் minus BG square B வந்து 3 G square என்ன 3 square 9 வந்துரும் I can write them directly அடுத்து CH square C வந்து 4 H வந்து 5/2 so 25/4 வரும் இது 0 நம்ம ப்ரூவ் பண்ணோம் சரிங்களா 0 நம்ம ப்ரூவ் பண்ணோம் ஓகே ஸோ நான் மேலே டாப்ல போடுறேன் ஃபைன் ஓகே ஃபைன் ஸோ மேலே எழுதுங்க பார்ப்போம் 2 3s ஆர் இங்கே என்ன ஆகும் பாருங்க இது வரைக்கும் பாருங்க 2 3s ஆர் 6 6 4s ஆர் 24 இது ஒரு 27 இங்கே எப்படி வேணா சால்வ் பண்ணிக்கோங்க இட் இஸ் யுவர் சாய்ஸ் நமக்கு அதுதான் வரும்
ஷோ தட் தானே கேட்குறாங்க, அப்போ நமக்கு 0 வந்து ஆகணும். இப்போ வெரிஃபைன்னு சொன்னாதான் மேபி வரலாம், வராமல் போகலாம். இங்கே ஷோ தட்னு இருக்குது, அப்போ ஆன்சர் உங்களுக்கு வந்தே ஆகணும். சரிங்களா? ஸோ 2 3s are 6, 6 4s are 24. அடுத்து ஒரு 2 நான் கேன்சல் பண்ணுறேன். ஸோ மீதி என்ன இருக்குது, 7 5 35, 35 × 3 105. ஸோ 105/2 மைனஸ் இந்த 2வும் இதையுமே கேன்சல் பண்ணால் 49/2ன்னு வரும். ஸோ 49/2 மைனஸ் 27 மைனஸ் 25. ஸோ இது என்ன ஆகும்னு பாருங்க, 105 to 105 மைனஸ் 49 என்ன ஆகும், 105 மைனஸ் 49 கீழே சப்ராக்ட் பண்ணுங்க, நார்மலாக சப்ராக்ட் பண்ணுங்க. 15க்கு 6, 9 4 போச்சுன்னா 56, 56/2 என்ன வரும், 28 வருமா? ஸோ 28 + 24 மைனஸ் 27 மைனஸ் 25. ஸோ உங்களுக்கு 52 மைனஸ் 52 ஈக்குவல் டு 0 வருது. ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு முடிச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஆன்சர் வந்து ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஏன்னா அவங்க ஷோ தட்டு கேட்குறாங்க, அதனால ஷோ தட்டு ப்ரூவ் தட்டு கேள்வி எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியே ஆக வேண்டும். இந்த சம் புரிஞ்சுதா? எஸ். அடுத்த சம் டக் டக்குன்னு போயிடலாம். இது எக்ஸாம்பிள் கொஸ்டின் தான், ஸோ டக் டக்குன்னு போயினே இருக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, the slope of one of the straight lines is twice the other. அவங்க என்ன அழகா நமக்கு ஸ்லோப்பை வச்சு ஒரு சம் கொடுத்துருக்காங்க பாருங்க. நான் ஃபார்முலா கொடுத்தோம்ல ஸ்லோப்புக்கு, the slope of one straight line is twice the another அப்படின்னா இதை ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் என்ன ஈக்குவேஷன், என்ன ஈக்குவேஷன், ax² + 2hxy + by² = 0னா என்ன அர்த்தம், அந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனும் எங்க போகுதுன்னு அர்த்தம். எஸ், என்ன ஆகுது, ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனும் ஆரிஜின் வழியா போகுதுன்னு அர்த்தம், அப்படிதானே? ஓகே, சூப்பர். இப்போ லெட் we know that போட்டுக்கலாம், ஓகேங்களா? ஸோ we know that நமக்கு ரிலேஷன்ஷிப் என்ன தெரியும், இல்லை நீங்கள் டேரக்டாக எழுதிக்கோங்க. we know that ax² + 2hxy + by² = 0 straight lines pass through origin. இது நமக்கு இப்போ தெரியும், பாஸ் த்ரூ ஆரிஜின் நமக்கு தெரியும். சரியா? அப்போ m1 + m2 நம்ம என்ன எழுதுவோம், -2h/b போடுவோமா? அடுத்து ப்ராடக்ட் m1 m2 என்னன்னு போடுவோம், வெறும் a/bன்னு போடுவோம். ஓகேவா? இப்போ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்லோப் வந்து இன்னொரு ஸ்லோப்பை விட டபுள் அப்படின்றாங்க. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், கிவன் m2 = 2m1 எடுத்துக்கிறேன். இல்லை நீங்கள் m1 = 2m2 போடலாம், இட் இஸ் யுவர் சாய்ஸ். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன், இது என்னவா மாறும், m1 + m2க்கு பதிலாக ஐ சப்ஸ்டிடியூட் 2m1 which is equals to -2h/b வரும். இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணனா m1 × 2m1 which is equals to a/bன்னு வரும். அப்போ இதுல இருந்து எனக்கு என்ன கிடைக்கும், 2m1² = a/bன்னு வரும். இது எனக்கு 3m1 = -2h/b வரும். 3 இந்த பக்கம் கொண்டு வந்தனா m1 = -2h/3bன்னு வரும். Now put this value here. இந்த வேல்யூ இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க, you will get the answer. நார்மலா the proof that தானே கேக்குறாங்க, அகைன் இந்த சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப என்னவா மாறும் உங்களுக்கு, 2 times m1². ஸோ அப்போ -2h/3b the whole square is equals to a/bன்னு வரும். புரியுதாமா? அதாவது நீங்க வேணா இப்படி எழுதிக்கலாம், இது வந்து 1ன்னு போட்டுக்கோங்க, இதை நீங்க 2ன்னு போட்டுக்கோங்க, and you can write it as 1 in 2 அப்படி மட்டும் போட்டு எழுதலாம். தெளிவாக எழுதுனா எழுதுங்க, சரியா? ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது என்னவா மாறும், 2 × இது உங்களுக்கு 4h²/9b² = a/bன்னு வரும். ஓகேவா? இப்போ இதுல எதை கேன்சல், மல்டிப்ளை தான் பண்ண முடியும், 2 × இது. அப்போ என்ன ஆகும், 8h² is equals to இந்த 9b² இந்த பக்கம் தூக்கிட்டு போனீங்கன்னா 9b²a/bன்னு வரும். அதில் ஒரு b எனக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ ஐ எம் கெட்டிங் 8h² = 9ba which is 9ab, hence proved. hpன்னு போட்டால் hence proved. sum over. சி சில பேருக்கு நான் வேகமாக சொல்லி தர மாதிரி தெரியலாம், பட் டு பி வெரி ஃப்ரேங்க், நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அழகாக இந்த சம்மு வந்து உட்காரும். இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா ஸ்லோப்புக்கான கண்டிஷன் நான் கொடுத்துட்டேன், m1 + m2 வந்து -2h/b, m1 m2 வந்து a/bன்னு நான் கொடுத்துட்டேன். அங்கேருந்து அப்படியே இங்கே டெவலப் ஆகிறதா இது எல்லாமே. கொஞ்சம் 2-3 கொஸ்டின் தான் இருக்கு, டக்கு டக்கு முடிச்சிடலாம், பட் அது கொஞ்சம் லென்த்தாக போகும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க, சரியா? அடுத்த சம் போயிடலாமா? 3.13 பாருங்க. அகைன் இந்த சம்மும் அதே தாமா, இந்த சம்மும் அதே தான், ஆனால் 2 பார்ட்டாக இந்த சம்மை நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? 2 பார்ட்டாக சம்மை போட போகிறோம். ஸோ பெட்டர் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒன்ஸ் அகைன் இதை வந்து நான் இன்னொரு காப்பி எடுத்துக்கிறேன். ஓகே, ஃபைன், சூப்பர். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஷோ தட் தே ஆர் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்.
இந்த சம் நம்ம ஒன்று பண்ணலாமா? shall we do this with the help of matrices? இந்த சம்மை நாம மேட்ரிசஸ்ல போடலாமா? எஸ் ஆர் நோ? ஏன்னா அந்த சம் அதில் போட்டோம்ல, சப்ஸ்டியூட் பண்ணி போட்டோம்ல, அந்த ஏபிசியில் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டோம். இதில் நம்ம மேட்ரிக்ஸ் வச்சு போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. 2x² + 7xy + 3y² + 5x 5y + 2 = 0. ஜென்ரல் ஃபார்ம் அப்படி கீழே எழுதிக்கிட்டோமா? ax² + 2hxy + by² + 2gx 2fy + c = 0. ஸோ இதை நம்ம கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணிட்டு we need to write all the values there. ஸோ a உடைய வேல்யூ என்ன கிடைக்கும்? a உடைய வேல்யூ எனக்கு 2 வருது. h வந்து 7 அப்படின்னா அப்போ h = 7/2 வருது. b உடைய வேல்யூ எனக்கு 3 கிடைக்குது. g உடைய வேல்யூ எனக்கு 5/2 வரும். f உடைய வேல்யூ எனக்கு 5/2 வரும். c உடைய வேல்யூ எனக்கு 2ன்னு வருது. சரியா? இப்போ கண்டிஷன் ஃபார் ஸ்ட்ரெயிட் லைன், கண்டிஷன் ஃபார் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன், கண்டிஷன் ஃபார் ஈக்குவேஷன் ஆஃப் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போட்டுக்கலாம். பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். இப்போ இந்த சம் வந்து ஐ எம் கோயிங் டு டூ வித் த ஹெல்ப் ஆஃப் மேட்ரிசஸ்ல போடுறேன். அதை நான் எழுதி சொல்லி கொடுத்தேன். எப்படி சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? ஏபிசி டயக்னலாக போட்டுக்கோங்க. அடுத்து ஹெச் ஜி ஜி எஃப் எஃப், அவ்வளோதான். சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? எஸ். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்ப்போம். எப்படி எழுதுறீங்க? 2fg. ஸோ 2 7/2 5/2. அடுத்து 7/2 இங்கே வரும். b வந்து உங்களுக்கு 3. அடுத்து f வந்து உங்களுக்கு 5/2. c வந்து உங்களுக்கு 2. இது 5/2 வரும். இதுவும் 5/2 தான் வரும். சரியா? இப்போ இந்த சம்முமே ஷோ தட்ன்றதால நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? 0 தான் கொண்டு வர போகிறோம். ஸோ டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்க தெரியும்ல ஒரு மேட்ரிசஸில்? எஸ். ஃபர்ஸ்ட் நான் 2வை மல்டிப்ளை பண்ணுறேன். 2வை வச்சுக்கிட்டு இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்படிதானம்மா? ஞாபகம் இருக்கா இல்லையா? ஸோ 3 2s are 6 மைனஸ் 5/2 × 5/2 ஐ வில் கெட் 25/4. டேரெக்டாக போடுங்க. மிடில் டேர்முக்கு மைனஸ் 7/2 வச்சுக்கிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 2 × 7/2 வெறும் 7 மட்டும் கிடைக்கும். 5/2 × 5/2 ஐ வில் கெட் அகைன் 25/, கரெக்டாக போட்டிருக்கோமா? எஃப் ஜிஜி எஃப் கரெக்டாக தானே போட்டிருக்கோம் இது வரைக்கும்? ஸோ 7/2 மைனஸில் வச்சுட்டேன். 7/2 × 2 வெறும் 7. 5/2 × 5/2 25/4. ஓகே ஃபைன், கரெக்ட் தான். பார்க்கலாம். நெக்ஸ்ட் 5/2 வச்சு இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 35/4 மைனஸ் 5 3s are 15/2 வருது. சரியா? ஸோ செக் பண்ணலாம். இது ஆன்சர் கரெக்டாக வருதா பார்க்கலாமா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணுங்க. 2 டைம்ஸ். ஸோ இது கிராஸில் மல்டிப்ளை பண்ணால் 4 6 are 24. ஸோ 24 மைனஸ் 25/4 வரும். மைனஸ் 7/2 ஆஃப் இது 4 7s are 28. ஸோ 28 மைனஸ் 25/4 வரும். ப்ளஸ் 5/2 ஆஃப் இது 2வால் மல்டிப்ளை பண்ணால் 35 மைனஸ் 30/4ன்னு வரும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணுங்க பார்ப்போம். 2 டைம்ஸ் இது மைனஸ் 1/4 மைனஸ் 7/2 ஆஃப் 3/4 ப்ளஸ் 5/2 ஆஃப் 5/4ன்னு வருது. ஸோ மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணலாம். இல்லை எல்லாமே நீங்கள் 4 4 கூட டிவைட் பண்ணிக்கோங்க. எல்சிஎம் எடுத்துக்கோங்க. இட் இஸ் யுவர் சாய்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஐ எம் கெட்டிங் இது மைனஸ் 2/4, இது மைனஸ் 21/8, இது 25/8. சரியா? ஸோ ஐ எம் கெட்டிங் மைனஸ் 2/4, 25 மைனஸ் 21 என்ன வருது? 4/8 வருமா? ஸோ 4/8ன்னு வருது. ஸோ இதை நீங்கள் அகைன் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இது 2, இது 2வால் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ ஐ எம் கெட்டிங் minus 4 plus 4/8 which is nothing but 0. Answer is hence proved. இது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின்மா. இது வந்து கொஞ்சம் பெரிய சம், 5 மார்க் மாதிரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அவங்க? கேள்வி வந்து என்ன கேட்குறாங்க? ஷோ தட்டு இது ரெண்டுமே வந்து ரெப்ரசன்ட் 2 ஸ்ட்ரெயிட் லைன்ஸான்னு கேட்குறாங்க. ஷோ தட்டு நம்ம அதை ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் பார்ட் தான் முக்கியம். ஃபைண்ட் தேர் செப்பரேட் ஈக்குவேஷன்ஸ். அது எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் தேர் செப்பரேட் ஈக்குவேஷன்ஸ். அதுதான் இப்போ நம்ம செகண்ட் பார்ட்டாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் உங்களுக்கு கிளியர் தானே? எஸ். இது வரைக்கும் உங்களுக்கு கிளியர் தானம்மா? இது வரைக்கும் புரிஞ்சுதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. எஸ். நீங்கள் சஜஷனுமே சொல்லலாம். நான் லைவ் வரதும் நான் ரெடியாக தான் இருக்கேன். எப்போ சார் நீங்கள் லைவ்லாம் வாங்க சார் அப்படின்னு சொன்னால் நான் வருவேன். டோன்ட் வரி. ஸோ இட் இஸ் இன் யுவர் ஹேண்டு தான். ஓகேங்களா? சஜஷன்ஸ் இல்லை எந்த டாபிக் கஷ்டமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அது எல்லாமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெஃபினெட்லி ஐ வில் பி கமிங் டு யூ.
இது ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். இப்போ இதை நம்ம செகண்ட் பார்ட்டா பிரிக்கிறோம். அதாவது இன்னைக்கு பார்த்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, எது இந்த 3.10 ரெண்டு ஈக்குவேஷன் தனித்தனியாக கொடுத்துட்டு மிக்ஸ் பண்ணோம்ல. இப்போ அவங்க மிக்ஸ் பண்ணதை நம்ம தனித்தனியாக பிரிக்க சொல்றாங்க. எப்படி சார் பண்ணலாம்? செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் பாருங்க. செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் நான் கொஞ்சம் சும்மா ஷார்ட்கட் மாதிரி பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, 2x² + 7xy + 3y². இதை மட்டும் நான் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். எப்படி சார் ஃபேக்டரைஸ் பண்ணுவீங்கன்னா, நம்ம இப்படி போடுவோம்ல, மல்டிப்ளை பண்ணால் 2 3 6, மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும், ஆட் பண்ணால் 7 வரணும். என்ன நம்பர்ஸ் வரும்? 6ம் 1ம் வருமா? ஸோ ஐ கேன் ஃபேக்டரைஸ் திஸ். எப்படி ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன்? ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்மில் பண்ண போகிறேன். இந்த 7xy ஐ எம் கோயிங் டு ரைட் இட் ஆஸ் 6xy + 1xy + 3y² பண்ணுறேன். இப்போ இதை தனியாக ஃபேக்டரைஸ் பண்ணுங்க, இதை தனியாக ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. என்ன கிடைக்கும் பாருங்க. 2x நான் வெளில எடுக்கிறேன். ஸோ ஐம் கோயிங் டு ஹேவ் x + 3y வரும். அகைன் இங்கேயுமே நான் y வெளில எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு x + 3y வரும். ஸோ டுகெதர் இஃப் ஐ எம் பிரிங்கிங் x + 3y காமன், தென் த ரிமைனிங் டேர்ம்ஸ் ஆர் கோயிங் டு பி 2x + y-ன்னு வரும். இது வரைக்கும் கிளியரா பாருங்க. இது வரைக்கும் கிளியரா? இப்போ த ரெக்வயர்டு லைன்ஸ் ஆர், நமக்கு இதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒன்று வரும். இப்போ நமக்கு ஜென்ரல் ஃபார்ம் என்னது? ax + by + c-ன்னு வரும். அப்படிதானே? அப்போ எனக்கு இந்த இடத்துல ஐ எம் கோயிங் டு ஹேவ் சம்திங் எக்ஸ்ட்ரா. எனக்கு இது ரெண்டுமே பாருங்க, xy வந்தாச்சு, xy வந்தாச்சு. ஸோ ஐ எம் கோயிங் டு ஹேவ் சம் எக்ஸ்ட்ரா டேர்ம் அலாங் வித் போத் த டேர்ம்ஸ். அப்படிதானே? அப்போ நான் இது எப்படி எழுதலாம்? தி ரெக்வயர்டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஆர், நான் வந்து என்ன பண்றேன், x + 3y + L-ன்னு ஒன்று வரும். அடுத்து 2x + y + m-ன்னு சொல்லி வரப்போகுது, which is equals to 0. எனக்கு இப்படி தான் வரப்போகுது. ஆக்சுவலா எனக்கு இது இப்படி தான் வரப்போகுது. ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்களேன். இது கீழே அவங்க கொடுத்துருக்குற அந்த ஈக்குவேஷன் எழுதுங்க. இந்த பார்ட் ரொம்ப முக்கியம், கொஞ்சம் கவனிங்க. 2x² + 7xy + 3y² + 5x + 5y + 2 = 0. இப்போ நல்லா கவனிங்கம்மா. மேலே இருக்கிற ஈக்குவேஷனை, எந்த ஈக்குவேஷன்? இந்த ஈக்குவேஷனை நான் மல்டிப்ளை பண்ணாதான் இந்த ஈக்குவேஷன் வரும்ன்றது புரியுதா? ஏன்னா அதை தான் நான் பிரித்து எழுதியிருக்கேன். மேலே இருக்கிற ரெண்டு ஈக்குவேஷனை நான் மல்டிப்ளை பண்ணாதான் அந்த கீழே இருக்கிற பெரிய ஈக்குவேஷன் வரும். அதைத்தான் கேள்வியில் கொடுத்துட்டு அவங்க நமக்கு உல்டாவா கேட்குறாங்க. எக்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட் என்ன வரும் பாருங்க. கம்பேரிங் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட், கம்பேரிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். அதே மாதிரி கம்பேரிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் என்ன வரும் பாருங்க. இங்க மேல இருக்கிறதுல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ் இன்டு இந்த எம்மோ 2x இன்டு இந்த எல்லும் வரும். அப்போ எக்ஸ் இன்டு எம் எப்படி எழுதுவீங்க? mx. 2x இன்டு எல் எப்படி எழுதுவீங்க? 2lxன்னு போடுவீங்களா? அப்போ எக்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட் மட்டும் எழுதிங்கன்னா உங்களுக்கு m + 2lன்னு வரும், which is your x கோஎஃபிஷியன்ட் 5ன்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? ஏன்னா மேல இருக்கிற அந்த ட்ரைனாமியல்ஸை மல்டிப்ளை பண்ணாதான் கீழே இருக்கிறது வரும். அப்ப நீங்க மேல இருக்கிறதுல எதுலாம் எக்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட்டோ அதுதான் கீழே இருக்கிறதுல எக்ஸ் கோஎஃபிஷியன்ட். ஐ ஹோப் யூ காட் திஸ். ஐ ஹோப் யூ காட் திஸ். புரிஞ்சுதா இல்லையா? எஸ் ஆர் நோ? ஐ ஹோப் யூ காட் திஸ். எனக்கு இந்த எரேசர் எங்க இது பண்ணே தெரியல. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒய்க்கு பண்ணுங்க. எஸ், ஒய்க்கு பண்ணுங்க பார்ப்போம். ஸோ ஒய்க்கு 3y இன்ட்டு எம் வரும், இந்த ஒய்க்கு இந்த எல் வரும். சரியா? அப்போ 3y இன்ட்டு எம்னும் போது 3mன்னு போடுவீங்களா? எல் இன்ட்டு ஒய்ன்னு போடும்போது வெறும் எல் மட்டும் தான் போடுவோம். இங்க ஒய்யுடைய கோஎஃபிஷியன்ட் 5. சரியா? இப்போ இதை நீங்க லீனியர் ஈக்குவேஷன்ல சால்வ் பண்ண போறீங்க. ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம்? இந்த ஃபர்ஸ்ட் இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம், இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். நார்மலா லீனியர் ஈக்குவேஷன் நம்ம எப்படி சால்வ் பண்ணுமோ அப்படி சால்வ் பண்ணுங்க. நார்மலா ஜென்ரலா நீங்க எந்த மெத்தட் வேணா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதை நான் 3 ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 3 ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 3m + 3 2s are 6l = 3 5s are 15 வரும். ஸோ இதை நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா இது மைனஸ் மைனஸ் மைனஸ். ஸோ ஐம் கோயிங் டு ஹேவ் 5l = 10ன்னு வருது. அப்போ l = 2ன்னு வருது. புரியுதா? l = 2 இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ m + 2 × 2 = 5. அப்போ 5 - 4 m = 1ன்னு வருது. இப்போ இதை எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணா இதான் உங்க ஆன்சர். அங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. அப்போ ஆன்சர்ஸ் என்ன வரும் உங்களுக்கு? எக்ஸ் பிளஸ் எங்கம்மா பெண்ணு காணும். ஓகே, எக்ஸ் பிளஸ் 3y + l வந்து 2
and 2x plus y plus m வந்து 1 is the required equation. அவ்வளோதான் சம்ம முடிச்சிருங்க. required equation. இவங்க ரெண்டு பேரும் தான் ஈக்குவேஷன் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி காட்டிட்டோம். இப்போ இதே மெத்தடில் 3.14 வரும், அது நீங்கள் தான் போட போகிறீங்க, நான் போட மாட்டேன். 3.14 பார்த்தீங்கன்னா இதே தான் பண்ண போகிறீங்க. இதில் செப்பரேட் தி ஈக்குவேஷன் நீங்கள் தான் போட போகிறீங்க. ஓகேவா? எங்கம்மா அது? செப்பரேட் தி ஈக்குவேஷன் நீங்கள் தான் போட போகிறீங்க. அது பேரலல்னு மட்டும் நான் சொல்ல போகிறேன். 3.14 பாருங்கள். 3.14ல் ரெண்டு பார்ட்டாக இருக்குது கேள்வி, தெரியுதா? அதே மாதிரி தான், போன இது மாதிரி தான், ரெண்டு பார்ட்டாக இருக்குது கேள்வி. இதுலேயுமே நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த இது நான் தான் போட போகிறேன். இது இந்த பேர் ஆஃப் பேரலைன், இந்த கண்டிஷன் நான் போட போகிறேன். பேரலலுக்கு என்ன கண்டிஷனு நான் கொடுத்துட்டேன் ஆல்ரெடி. எஸ் ஆர் நோ? பேர் ஆஃப் பேரலலுக்கு ஐ கேவ் யூ த கண்டிஷன். வாட் இஸ் த கண்டிஷன்மா? வாட் இஸ் தி கண்டிஷன் ஃபார் பேரலல்? என்ன கண்டிஷன்? எச் ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஈக்குவல் டு 0 வரணும்னு சொன்னால அதுதான். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டேரெக்டாக எழுதுங்க. ஈக்குவேஷன் என்ன எழுதுங்க? 4x ஸ்கொயர் மைனஸ் 12xy ப்ளஸ் 9y ஸ்கொயர் ப்ளஸ் 18x மைனஸ் 27y ப்ளஸ் 8 இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. ஜென்ரல் ஃபார்ம் எழுதிக்கோங்க. ax ஸ்கொயர் ப்ளஸ் 2hxy ப்ளஸ் by ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ அதை கம்பேர் பண்ணும்பொழுது a உடைய வேல்யூ 4 வருது, 2h ஈக்குவல் டு மைனஸ் 12னா h ஈக்குவல் டு மைனஸ் 6 வருது, b உடைய வேல்யூ எனக்கு 9ன்னு வருது. ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்க இந்த இடத்துல. ஸோ மைனஸ் 6 ஸ்கொயர் எங்க இதில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். h ஸ்கொயர் மைனஸ் ab ஈக்குவல் டு மைனஸ் 4 டைம்ஸ் 9. ஸோ ஐ எம் கெட்டிங் 36 minus 36 equal to 0. Therefore, write the result. Given straight lines are parallel. முடிஞ்சது. டப்பா இதெல்லாம் டப்பா. ஓகேவா? இப்போ அடுத்து இதோடைய ஸ்பிளிட்டிங், செப்பரேட் த ஈக்குவேஷன் நீங்க தான் பண்ண போறீங்க. ஏன்னா இப்போ போன சம்ல போட்டால செப்பரேட் த ஈக்குவேஷன் நாங்கள் தனித்தனியாக பிரிச்சு காட்டணும் பார்த்தீங்களா? இந்த பார்ட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? இந்த பார்ட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எஸ், ஐ திங்க் அவ்வளோதானா? 3.14 வரைக்கும் தான் இந்த சம் இருக்கா? 3.15 இருக்கான்னு தெரியலையே. 1 செகண்ட். எஸ், 15 இருக்குமா? 15 இருக்கு, 16 இருக்கு. கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் த ஸ்ட்ரெயிட் லைன். ஆங்கிள் பிட்வீன் த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஐ கேவ் யூ த ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு x ஸ்கொயர் ப்ளஸ் 4xy ப்ளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 தான் இருக்கு. விச் மீன்ஸ் நமக்கான லைன்ஸ் ரெண்டுமே வந்து ஆரிஜின் வழியாக தான் போகுதுன்னு அர்த்தம். சரியா? பேசிக்கா they are moving through the origin தான். ஸோ அப்போ just comparing this with your ax square plus 2hxy plus by square equal to 0. இது கூட கம்பேர் பண்ணா எனக்கு a உடைய வேல்யூ 1 தான் வருது, 2h வந்து 4 அப்படின்னா h is equal to 4/2 2 கிடைக்குது, and b உடைய வேல்யூ 1 தான். சரியா? இப்போ ஸ்டார்ட் ரைட்டிங் யுவர் ஃபார்முலா. ஸோ தீட்டா உடைய ஃபார்முலா என்ன? தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு tan inverse of modulus 2 times square root of h square minus ab divided by a plus b. ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதி ஒரு கட்டம் கட்டிடுங்க. ஸோ இதுதான் உங்களுடைய ஃபார்முலா. சரியா? இதுதான் உங்களுடைய ஃபார்முலா. இப்போ ஸ்டார்ட் சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. tan inverse of 2 times square root of h ஸ்கொயர் என்ன? 4 minus a into b என்ன? 1 by a plus b என்ன? 1 plus 1. So I am getting tan inverse of 2 times root 3 by 2 னு வருது. 2 1 2 1 cancel. So tan inverse of root 3 தான். So tan inverse of root 3 is 60 degree. So you can write the answer either 60 degree or pi by 3. இதுதான் final answer. Sum over. 2 mark. ரொம்ப குட்டியான ஒரு 2 mark question தான். சிம்பிள். ஆங்கிள் பிட்வீன் கொஸ்டின் எல்லாமே 2 mark question தான். சரியா? இப்போ அடுத்து இந்த செஷனுடைய கடைசி சம் போயிடலாம். எக்ஸாம்பிள் 3.16 பாருங்க. எக்ஸாம்பிள் 3.16. எஸ், ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் k they are representing a pair of straight line. ஸோ நம்ம கண்டிஷன் கொடுத்துட்டேன், ஈக்குவேஷனை கொடுத்துட்டு இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னா கண்டிஷன் என்னது? ரெண்டு கண்டிஷன், ஒன்று மேட்ரிசஸில் போடலாம், இல்லை ஏபிசி வச்சுமே போடலாம். ஸோ இந்த சம் நம்ம மேட்ரிசஸ் வச்சு போட்டால் கேவுடைய வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இட் இஸ் அவர் சாய்ஸ் தான். ஸோ இட் இஸ் யுவர் சாய்ஸ்மா. நம்ம இதில் ஒன்றா பண்ணுங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் போயிடலாமா? எஸ், கண்டிஷன் ஃபார் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் என்ன கண்டிஷனு? ஏபிசி
plus 2fgh minus af square minus bg square minus ch square equal to 0. First equation, compare it with your general format, which is given as 2x square plus 5xy plus 2y square plus 15x plus 18y plus k is equals to 0. நம்ம ஜெனரல் கண்டிஷன் என்னது? ax square கம்பேர் பண்ணுங்க. ax square 2hxy plus by square plus 2gx plus 2fy plus c is equals to 0. So இதை கம்பேர் பண்ணிட்டு write down all the values. So என்ன வேல்யூ வரும்? a உடைய வேல்யூ 2, h உடைய வேல்யூ 5/2, b உடைய வேல்யூ 2, g உடைய வேல்யூ 15/2, f உடைய வேல்யூ 18/2 9 வரும், c உடைய வேல்யூ k. Substitute everything here. So a b c 2 into 2 into k 4k plus 2 times f g h 9, g வந்து 15/2, h வந்து 5/2, a f square. So 2 times f square எவ்வளோ? 225 by sorry f square 9 9 அப்போ 81 வரும். Next b வந்து 2, g வந்து 15/2 which is 225/4 வரும். மைனஸ் c வந்து k, h ஸ்கொயர் h எவ்வளோ 5/2, ஸோ 25/4. இதை சிம்பிளிஃபை பண்ணி k வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? இதை சிம்பிளிஃபை பண்ணி k வேல்யூ கண்டுபிடிக்கணும். எஸ். ஸோ என்னென்ன பண்ணலாம் பாருங்க, இந்த 2 கேன்சல் பண்ணுறேன். சரியா? அடுத்து வேற என்ன கேன்சல் பண்ண முடியும்? இந்த 2மே கேன்சல் பண்ண முடியும். ஸோ ரிமைனிங் என்னெல்லாம் இருக்குது எழுதுங்க. 4k ப்ளஸ் 9 5s are 55 into 15/2. ரொம்ப பெரிய நம்பராக போதும். கரெக்டாக போட்டிருக்கோமா நம்ம அதை? FGH கரெக்டாக தானே போட்டிருக்கோம். ஏன்னா இவ்வளோ பெரிய நம்பர் வரதா? சரி, ஓகே, செக் பண்ணலாம். 9 15s are எவ்வளோ? 9 15s are 135. 135 into 5. ஸோ 135 into 5. 5 மிச்சம் 2 17 7 மிச்சம் 1 675. ஸோ 675/2 மைனஸ் 281s are 162 மைனஸ் இது 225/2. ஸோ 225/2 மைனஸ் இது 25k/4 is equals to 0. ஸோ இதை மைனஸ் பண்ணுங்க. 675ல் 225 போச்சுன்னா 675ல் 225 போச்சுன்னா 0 5 4 450. ஸோ 450/2 225ன்னு வரும். 225 அப்போ 4k மைனஸ் 162 மைனஸ் 225 மைனஸ் 25k/4 is equals to 0. ஸோ இது என்ன ஆகும் உங்களுக்கு? இது ரெண்டு ஆட் பண்ண முடியுமா? 4 4 இப்போ 4 இங்கே இந்த 4k இருக்கா, இது என்ன சிம்பிளிஃபை பண்ணாலும் 16k. ஸோ 16k மைனஸ் 25k/4 is equals to, இது ஆட் பண்ண என்ன ஆகும்? 7 8 387. ஏன்னா சம்திங் ஏதோ டிஃப்ரெண்டாக வர மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கு. எஸ் எஸ், நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இது 387 கிடையாது. இந்த 227 225 வந்து ப்ளஸ். எஸ், இது வந்து ப்ளஸ் தானே. 450 பாசிட்டிவ் தானே. ஸோ ப்ளஸ். ஸோ 225ல் 162 போனால் எவ்வளோ? 225ல் 162 225 வேர் ஐ கேன் ரைட் வேறலாம். 225ல் 162 போனால் என்ன வரும்? 3 22ல் 6 போச்சுன்னா 63ன்னு வருது. ஓகேவா? ஸோ ஐ காட் 9k/4 is equals to 63. ஓகேங்களா? அப்போ இது கேன்சல் பண்ணால் k is equals to 63 into 4/9 மைனஸ் வந்துடும். அப்போ k உடைய வேல்யூ 9 63 கேன்சல் பண்ணால் 7. ஸோ மைனஸ் 28 தான் உங்களுடைய ஆன்சர். சாரி ஃபார் தட் மிஸ்டேக். லாஸ்ட்டாக ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகி போச்சு, அதை மட்டும் மாற்றிக்கோங்க. இங்கே எனக்கு 63 வருது. அவ்வளோதாம்மா. இஸ் இட் கிளியர் நவ்? எஸ் எஸ் எஸ். ஸோ எக்ஸாம்பிள் சம்ஸ் முடிச்சிட்டோம். ஓகேவா? எக்ஸாம்பிள் சம்ஸ் வி ஹவ் கம்ப்ளீட்டட். எக்ஸசைஸ் நான் தனியாக போடுறேன். ஓகேவா? ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போச்சு. பிகாஸ் ஐ வாஸ் கிவிங் லெக்சர் ஆல்சோ. நான் ஃபஸ்ட்டு டேரெக்டாக சம் ஸ்டார்ட் பண்ணலாம் பார்த்தேன். பட் லெக்சர் கொடுத்துட்டு ஃபார்முலாலாம் என்னென்னு கொடுத்துட்டு உங்களுக்கு கொடுத்தா தான் உங்களுக்கு புரியுன்றதாக தான் நான் இதை போட்டிருக்கேன். ஸோ ஐ ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். நீங்களும் நம்புறீங்க அப்படின்னா ஒரு லைக் தட்டிடுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள், சஜஷனில் சொல்லுங்கள்.
உங்களுக்கு எது வேணும், என்ன பண்ணலாம், இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, எதுவாக இருந்தாலும் ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் தட் இந்த கமெண்ட் பாக்ஸ். பட் மேக் ஷுர் வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஒரு 4-5 பேர் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா தான் வியூஸ் நிறைய வரும். வியூஸ் நிறைய வந்தால் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும், நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. டு பி வெரி ஃப்ராங்க், 11th பிஸ்னஸ் மேக்ஸ் நிறைய சேனலில் வீடியோஸ் அந்தளவுக்கு கிளாரிட்டியாக கொடுக்கலன்றதை தான் நான் போட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் நான் போன முறை 3.2 சால்வ் பண்ணும்போது வியூஸ் வந்து 100க்கு மேலே இருந்தது. அதனால தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ இது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் 11th பிஸ்னஸ் மேக்ஸ் நான் லைவாகவே வந்து கிளாஸ் எடுப்பேன். இட் இஸ் இன் யுவர் ஹேண்ட் தான். ஏன்னா நிறைய கிளாஸஸ் நான் போட்டே வரேன். எந்த கிளாஸஸ்க்கு அதிக ரெஸ்பான்ஸ் வருதோ அந்த கிளாஸோட வீடியோஸ் தான் நிறைய வரும் ஆப்வியஸ்லி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வேற ஒரு சூப்பரான செஷனில் பார்க்கலாம். டேக் கேர். பை பை.